ரொம்ப நாளாக இவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லை. ஃபஸ்ட்டு ரெக்கக்னிஷன். நெக்ஸ்ட் ஊரை விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது. இனி அவங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, சொந்த வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ நல்லாயிருக்கும், வருமானங்கள் கூடும். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன்னா அங்கே யூ வில் கெட் மோர் பியூட்டிஃபுல் பொசிஷன். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் வாழ்க்கை அமையும். சனீஸ்வரர் திற சுத்து தருவார், ஸ்திர வருமானம் தருவார். இடம் மாறுதல் வந்தால் தயவு செஞ்சு கிளம்பி. இவங்களுக்கு குரு வந்து எப்படி தான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சுப பலனியை தரும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சார், 2026 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. மக்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில் நமக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சனிப்பெயர்ச்சி இருக்கா சார்? ஏன் நீங்கள் அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க? நீங்களே சந்தேகமாக கேட்டால் நம்ம நேயர்களுக்கு, சார் ஏற்கனவே நீங்கள் ஒரு சனிப்பெயர்ச்சி கொடுத்தீங்களே, கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகும் மேஷராசி நேயர்களே அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா இது உண்மையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மனசில் இருக்கிறத தான் நீங்கள் வந்து பிரதிபலிச்சிங்க. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையாங்கிற கேள்வி வந்து நான் உண்மையிலே நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் 12 ராசிஸ், நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. திருக்கணித பிரகாரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தில் போயிட்டு வக்கரமானார். வக்கரமானதுக்கெல்லாம் கூட நீங்கள் பலன் போட்டிங்க. அவர் பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் வந்தார். நான் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும். என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரட்டாதியினுடைய 4ஆம் பாதமான மீனராசி வரைக்கும் கடைசியாக வந்து திருப்பியும் அவர் முன்னோக்கி போகிறார். அவர் இப்போ முன்னோக்கி போகிறத தான் பெயர்ச்சின்றாங்க. அப்போ ஏற்கனவே பெயர்ச்சியானது அவர் கும்பத்தில் இருந்து வரலையே, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து தானே வரார். ஒரே ராசியில் பாதம் விட்டு பாதம் மாறுறதுக்கு பெயர்ச்சின்னு பேரா? அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைக்கி எனக்கு கம்ப்யூட்டரில் வந்துடுச்சு சார், முதலே பெயர்ச்சி ஆயிடுச்சு சார், இப்போல்லாம் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இருந்தாலும் அன்று முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ஜோதிட வித்வான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ஞான திருஷ்டிலே பார்த்து இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட கோணத்தில் இருக்குன்னு சொல்லி அவங்க குறித்து வச்சது கரெக்டாக. அந்த வாக்கிய பஞ்சம் பிரகாரம் தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தோம். திருக்கணிதம் அப்படின்னா திருத்திய கணிதம்னு அர்த்தம். அது அப்போ கணிதம் இல்லையானா அதுவும் கணிதம் தான். திருத்திய கணிதம், திருக்கணிதம். அப்போது ஒரு திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்தில் சனீஸ்வரருடைய சன்னதி, அங்கே வந்து சுவாமி ஈசன் இருக்கார், தர்பாரண்யேஸ்வரர். அங்கே மூல கடவுளை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரர் கோவில்னு. சனீஸ்வரர் சந்நிதி, மூல கருவறையில் இருப்பவர் தர்பாரண்யேஸ்வரர். தர்பை காடு, அந்த ஊரே தர்பை காடு. அந்த தர்பை காடுங்கிறது சனீஸ்வரருடைய ஸ்தல விருட்சம். அதனால் அந்த தர்பை காடில் அவருங்க அங்கே இருக்காங்க. இப்போது அந்த திருநள்ளாறில் வந்து சனீஸ்வரர் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அவருக்கே வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுனால தான் அவர் வந்து சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். சுவாமி, எனக்கு எப்படி அருட்கடாட்சம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி யாருக்கு வந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டா அவங்களுக்கு வந்து நான் கெடுதி செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன் அவர் ஒரு சத்தியவாக்கு கொடுக்குறார். அதனால தான் நம்ம இப்போ போகிறோம். சார், அடுத்ததா கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய சனி பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்கும்? ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிப்பே இல்லை. இப்போ எதுக்காக? அதாவது அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு சார், குரு அவங்க 9ஆம் வீட்டை பார்க்குறான், 5ஆம் பார்வையை 5ஆம் வீட்டை பார்க்குறான், 7ஆம் வீட்டை பார்க்க போகிறான். 5, 7, 9 மிக பிரமாதமான முதல்ல வேலை. ரொம்ப நாளாக இவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லை. ஃபஸ்ட்டு ரெக்கக்னிஷன். நெக்ஸ்ட் ஊரை விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது. நான் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன்னா அங்கே யூ வில் கெட் மோர்
பியூட்டிஃபுல் பொசிஷன். மேற்கொண்டு படிக்கலாமா? படிக்கலாம். அதிக உங்களுக்கு முக்கியத்துவம் வருமா? வரும். திருமணம் நடக்குமா? நடக்கும். சார் செவ்வாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம், அஷ்டமி சனி, இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த 4 வருஷமாக உயிரை வாங்கிட்டான்ல, இன்னும் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா இல்லை. வாக்கிய பிரகாரம் மாறிப்போச்சு, திருக்கணித பிரகாரம் மாறிப்போச்சு. இனிமேல் உங்களுக்கு புது பஞ்சாங்கம் வந்தால் தான் மாறலன்னு சொல்ல முடியும். ஆகவே அதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் வாழ்க்கை அமையும். ஆனால் இந்த 3 மாதம்தான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் குடும்பமாக்கு தனஸ்தானம் 2ஆம் வீடான சிம்மத்துக்கு குரு போக போகிறார். இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களுக்கு சனீஸ்வரர். சனீஸ்வரர் ஸ்திர சொத்து தருவார், ஸ்திர வருமானம் தருவார். இடம் மாறுதல் வந்தால் தயவு செஞ்சு கிளம்பி போங்க. தயவு செஞ்சு இங்கே வந்து உங்கள் வீட்டுக்காரம்மா சமையல் நல்லா செஞ்சு போட்டுருக்குறாங்க, நான் இங்கே இருக்கட்டுமா சார், வெயில் ஓவராக இருக்கே, மழை எப்படி இருக்கே, இந்த வெதர்லாம் பார்த்துன்னு இருக்காதீங்க. கிளம்புற வழியை பாருங்கள். 2வது, வீடு வாங்கலாமா? நிறைய கடன் இருக்குது சார், நீங்கள் வேறு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிடிச்சிக்கும். இந்த நிகழ்ச்சி அந்த அம்மா பார்த்துன்னு இருந்தால் அது வேறு பிடிச்சிக்கும் பாருங்க சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க அந்த அம்மா வேறு. இப்போ கோல்டு வாங்க முடியாது. நல்ல காலம் புடவையோடு நிறுத்திட்டீங்க. நல்ல காலம் கோல்டு பேசவே முடியாது. அவங்க 1 சவரம் வாங்கணுன்னா 1 லட்ச ரூபா வைக்கணும். வம்பாது. அதனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஷியோ மாறுது. இனி அவங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, சொந்த வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ நல்லாயிருக்கும். வருமானங்கள் கூடும். மொத்தத்தில் சில பிரிவுகள் கூட சில நேரங்களில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நல்லாயிருக்கும். கண்டிப்பா சார். சுபகாரியங்கள், திருமணமும் குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு குரு வந்து எப்படி தான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சுபபலனையே தரும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுகிறார். 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து அந்த இடத்துல சேர்றார். ஞானகாரகனும் கேதுவும் சேரும் அந்த இடம் இருக்குது பாருங்க, அற்புதமான பலன். காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ பித்ருக்களுக்கோ தர்ப்பணம் பண்ணால் குழந்தை பாக்கியமோ, நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமண வாழ்க்கையோ, அல்லது கணவன் மனைவி பிரிவோ, அந்த அஷ்டம சனியில் ஏற்பட்ட மன விரிச்சல்களோ, இதெல்லாம் சரியாகும். ஆனால் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிற காலத்தில் 21 தலைமுறைக்கு பலன் கிடைக்கும். காசியில் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இப்போ காசிக்கு போறதை தாண்டி எந்த கடவுளை வணங்குனா இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் நல்லா இருக்கும்? சந்திரனை வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். சந்திர வழிபாடுங்கிறது மன சஞ்சலத்தை கொடுக்காது. தீர்க்கமான முடிவை எடுக்க முடியும். ஒரு முறை திங்களூர் போயிட்டு வாங்க, இல்லை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் தானம் சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பால் தானம் பண்ணுங்க. ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படின்னு திருப்பதியில் மேலே இருக்கார். அற்புதமான பலன் தரக்கூடிய ஜபாலி ஆஞ்சநேயர். அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த பால் தானம் பண்ணிங்கனாலே ஸ்திரமான முடிவும் தீர்க்கமான சந்தோஷமும் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே சார், இந்த சாதாரண மக்களோட வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும், இல்லை புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு இந்த சனி தானே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க. அப்போ இவங்க பொதுமக்கள் எல்லாம் என்ன சார் பண்றது? சனியை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசிக்கு அவர் 2.5 வருஷம் இருக்கார். இப்போ குரு மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு இருக்கிற பலன் தான். ஆனால் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கிற பலன், அவருடைய பார்வை, வக்கரம் அப்படின்னு இதெல்லாம் கணக்கு பண்ணும். அதனால தான் பயப்படுறாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சனியை போல கொடுப்பார் யாராவது உண்டா? சனி கொடுத்தால் அது ஸ்திர சொத்தாக இருக்கும். சுமங்கலி தத்துவத்தை தருவான். 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். அஷ்டமி சனியில் தான் வீடு வாங்குவீங்க. 7.5 சனியில் தான் ஊர் விட்டு ஊர் போவீங்க. இடம் விட்டு இடம் வாருவீங்க. பணத்தோட அருமை தெரியும். பசினா என்னன்னு தெரியும். இட் இஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஆகவே இந்த 7.5 சனியும் சரி, அஷ்டம சனியும் சரி, இந்த காலத்தில் சுபம் நடக்கணும்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இந்த மீனத்துக்கு போகிறத சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போய் உங்களை ஏங்க தானம் பண்ண போகிறீங்க, தர்மம் பண்ண போகிறீங்க. இது தப்பா? 2 வாட்டி பண்ண தப்பா? 3 வாட்டி கூட பண்ணுங்களேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை.
எனக்கு அவருடைய பார்வை வந்து நல்ல பார்வையாக மாறணும், கொடுமை போகணும், உடல் ஆரோக்கியம் வரணும், சிற சொத்து சேரணும், குடும்பத்தில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வரணும். விட்டுருங்க, தைரியமாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க.